செய்கிற மேலும் நடுகிறவனாலும் நீர்ப்பார் செய்கிறவனாலும் ஒன்றாயிருக்கிறான். அவனவன் தங்க கூலியை பெறுவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுல் சொல்றார், my work was brought to the seed in your thought. Hallelujah. And our work was to water it. Hallelujah. But it was God, not we, who made the cotton grow in your thought. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் தான் என்ன செய்யறாரு? விளைய செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? விளைய செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, அவன் அந்த நட்டுகிறவனாலும் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம செய்தியுடைய சுருக்கம், விளைய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. விளைய செய்கிற இருக்கிறவங்களுக்கு விளைய செய்கிற தேவன். நம்முடைய வயல் நிலத்தை நன்றாய் விளைய செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஆவிக்குரிய வயல் நிலமா ஒன்று இருக்கலாம், இரண்டாவதாக சரீர பிரகாரமான வயல் நிலமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. ரெண்டு உங்களுடைய வயல் நிலம். உங்க வயல் நிலம்னா என்ன? ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி முழுவதும் நிலம் கிடையாது. உங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில விளைந்து காணப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில விளைச்சல் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனா, உங்கள் வாழ்க்கையில் கனிகள் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விளைச்சல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நமக்கு விளைச்சல் தேவை. அந்த விளைச்சலை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஹல்லேலூயா. விளைச்சலை நம்ம எப்படி அடைவது? ஹல்லேலூயா. அது ஆண்டவர் இங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, தேவனாலே ஆகும். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. சிலர் என்ன செய்யறாங்க? நம்ம உழைக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், ஆனா விளைய மாட்டதே. அடுத்து ஏங்குறீங்க, ஒரு கஷ்டம், பொருளாதார கஷ்டம் தீர மாட்டதே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியலையே, இந்த நோய் போக மாட்டதே, இந்த சாபம் நீங்க மாட்டதே, இதுக்கு மேல என்ன வளர முடியலையேன்னு சொல்லி நம்ம சில வேலை ஏங்குறோம் இல்லையா? ஒண்ணுதானே? ஸ்தோத்திரம். ஒரு வளர்ச்சி வேணும், ஒரு விளைச்சல் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் சபையில விளைச்சல் எதிர்பார்க்கிறோம், குடும்பத்துல விளைச்சல் எதிர்பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துல நல்ல மாற்றை எதிர்பார்க்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்துல நல்ல என்ன சில விளைச்சலை நாம் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு கரங்கள் வைத்து ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் விளைய செய்கிற தேவன். அவருக்கு பேரே என்ன பேரு? ஆமா, விளைய செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் விளைய செய்கிற தேவனாலே அவருக்கு பேரே விளைய செய்கிற தேவன். நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பேர் என்ன பேரு? ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு விளைய செய்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒரு வெறுமையாய் பெருங்கையாய் பரலோகில் வந்திட இயேசுநாதா, வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திட இயேசுநாதா, ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், ஆத்துமாதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தனுப்பும், பாபிருகவே பாலும் வரம் இயேசுவே, அடியும் அனுகூலா அதையும் ரட்சிப்பீரே. ஹல்லேலூயா. அழியும் அனுகூலா அதையும் ரட்சிப்பீரே. ஹல்லேலூயா. வெறுங்கையாய் பரலோகத்தில், சொல்லுங்க, வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடே. எங்க போயிடக்கூடாது? வெறுங்கையா பரலோகத்துக்கு வெறுங்கையா நீங்க போயிடும், உங்க குடும்பம் போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க இங்க என்ன செஞ்சீங்களோ அதன் பலன் அங்க இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க நம்ம எண்ணத்தை கொண்டு போறோம், உங்க வீட்டை கொண்டு போகாம இருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க போட்டிருக்கிற ஒரு சின்ன கயிறு நெக்லஸ் கொண்டு போகாம இருக்கலாம். ஆனா நீங்க செஞ்ச பலன்களை நிச்சயமா கொண்டு போய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி விளைய செய்கிற தெய்வம். சரி, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம். சரி, ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தர் எங்க அதை விளைய செய்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆதியாகம புத்தகத்தில் அங்கதான் விளைய செய்கிறார்.
அங்க எடுத்துக்கொண்டு வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற வசனங்கள், ஆண்டவர் விளைய செய்கிற தேவன் அங்க எப்படி அங்க கனி மரங்களை படைச்சு என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புல்லையும் பாருங்க, முளைப்பிக்க கடவுள் என்று சொல்றார். அங்கேயும் ஆண்டவர் ஒரு முளைப்பிக்க கடவுள், விதையை உடைய கனிகள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சிகளையும் முளைப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படி ஆயிற்று. அல்லேலூயா. பூமியானது ஒரு முளைப்பிக்க பண்ணுகிற தேவன், அதை என்ன சொல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன். இப்ப 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமி சமுத்திர ஜலத்தை நிரப்புகள் என்றும் பறவைகள் பூமி பெருக்கடுவது என்றும் சொன்னார். அல்லேலூயா. இன்னும் 12ஆம் வசனம், அந்த பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியுடைய தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சிகளையும் முளைப்பத்தது. தேவன் நல்லது என்று இவைகளாம் விளைஞ்சிருச்சு. தேவன் நல்ல விளைச்சலை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதே போல அப்படியே ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா தேவன் முதலாவது எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் படைக்கப்பட்டாரு. அது விளைந்து விட்டது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, குறுக்க பாவம் வந்துருச்சு. பாவம் ஒரு மனிதனுக்குள் வரப்படுது, ஒரு சாபம் மனிதனுக்குள் வருது. இந்த பாவம் நம்முடைய விளைச்சலை கெடுக்கிற பயங்கரமான சாத்தானுடைய ஆயுதமா இருக்கும். முதல்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டார், எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டார். ஆனா இந்த பாவம் செய்யும் பொழுது நேரடியாக எங்க போய் தாக்குது? ஆசீர்வாதத்தை தான். இல்லையா? நம்முடைய ஆசீர்வாதங்கள் கெடுகிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா பாவம். ஆசீர்வாதம்னா பணம் நம்ம நினைக்க கூடாது. ஆசீர்வாதம்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், வாழ்க்கை, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம், நம்முடைய நிறைவு, கடவுள் ஒரு சக்தி, ஒரு பவர், ஒரு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருப்பது. அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பெருக்கம், நல்ல ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது பாவம். நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்குது. அப்ப ஏவாள் பாத்தீங்கன்னா நல்ல பூரண அழகுள்ளவளா இருந்தா, ஆதாம் பூரண அழகுள்ளவனா இருந்தான். தோட்டம் முழுவதும் பூரண ஆசீர்வாதத்தோட இருந்துச்சு. அவங்க பாவம் செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? விலங்குகள், சிங்கம், புலிகள்லாம் அவங்களுக்கு விரோதமா மாறிடுச்சு. அது நல்லா பூத்துக்கிட்டு இருந்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் சுற்றிப்பானது பாவத்தினால அது சபிக்கப்பட்டதா மாறிடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? முள்ளும் புறமும் விதைச்சா என்ன வரும்னு சொல்றாரு பாருங்க. அதே ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அதுல ஆண்டவர் சொன்னாரு, நீ அது உனக்கு நீ விதைப்ப, ஆனா அது என்னத்தை கொடுக்கும்? அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பான். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் பூமிக்கு திரும்பட்டும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர்? வாக்குமா அந்த சாபமா சொல்றாரு, வாக்கு தத்தமா இல்ல, சாபம் வாக்கு தத்தம். சாபமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நல்லா வேலை செய்றீங்க, சம்பளம் முதலாளி கொடுக்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? நல்லா வியாபாரம் பார்க்குறீங்க, வருமானம் வரமாட்டேங்குது. வீட்டுக்கு வர்றது போல இருக்கிறது போகுது. கர்த்தருக்கும் கொடுக்க முடியல, நம்மளும் சாப்பிட முடியல, எங்கேயோ போகுது. காரணம் என்ன? ஒரு சாபம். இது ஒரு பாவம். அந்த பாவத்தை ஆண்டவரே மன்னிங்கப்பா. பாவம் இல்லாம அந்த பாவம் நம்மளை எங்க போய் டச் பண்ணுதுன்னா ஆசீர்வாதத்தை போய் அடிக்குது. அதான் சொல்றாரு ஆண்டவர், பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்றாரு. புரியுது உங்களுக்கு? இப்ப காயின் ஆபேலை கொன்னான். உன்னை ஆண்டவர் என்ன சொன்னாரு? மேல் நெத்தியில முத்திரையை போட்டுட்டு நீ அழைத்து தெரிகிறவனா இருப்பான், நீ சபிக்கப்பட்டவனா இருப்பான் சொல்லி அனுப்புறாரு. பாத்தீங்களா? நீ சாகமா அவனுக்கு சாவு கொடுக்கல, ஆனாலும் அவனை அந்நியர் அனுப்புறாரு. ஆதாம் அண்ணன் சொன்னாரு, நீ மறிக்கவே மறிப்பான்னு சொல்றாரு. ஆனா கவனமா கேட்கணும். ஆனா அவன் மறிச்சானா? ஆத்மாவில மறிச்சுட்டான், ஆவி மறிச்சு போச்சு. தேவனோட இருக்கிற உறவுல மரணத்தை பார்த்துட்டான் இல்லையா? தேவனுக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த உறவு ஆவியில மரணம், ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டுச்சு. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி அவன் வெளியிலே அனுப்பப்பட்டான். அப்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம செய்யற பாவங்கள், நம்ம சின்ன ஒரு அசுத்தமான படங்களை ஏதாவது பார்க்கிறோம், அல்லது
என்ன செய்ய கெட்ட வார்த்தை பேசிடும், சண்டை போடுற ஏதோ பாவங்கள் அது வந்து எங்க போய் தாக்குது, ஏதாவது ஒரு விளைச்சல் நிலத்தை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்குது, இல்லைன்னா கணவன் மனைவி பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குது, வருமானத்தை பாதிக்குது, பல வகையில அது பாதிப்பு உண்டு பண்ணுது. முள்ளும் குறுக்கும் மனுஷன் செய்யற பாவத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கு என்னங்க சம்பந்தம்? ஆசீர்வாதம் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய சக்தி கொண்டு வருது, தேவனுடைய பிரசனம் கொண்டு வருகிறது. தேவ பிரசனத்தை என்ன செய்யுது? பாவம் தடுக்குது. அப்ப ஆசீர்வாதம் வர்றதை வந்து அது நிப்பாட்டிடும். காது இருக்குது உங்களுக்கு. அப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கும் பாவத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்ப இந்த பாவத்தை நாம் நிப்பாட்டணும். பாவம் செய்யறீங்க நான் சொல்றேன் நம்ம பாவம் எதனால ஆசீர்வாதம் நமக்கு தடை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கணும். நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சரிப்படுத்தி அந்த பாவம் வந்து நம்முடைய விளைச்சலை கெடுக்கிற ஒரு குள்ள நிறைய இருக்குது, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. அந்த பாவத்தை நாம் நீக்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் ஏதாவது இருக்குமே, ஆனால் நாம் மனதிற்கு வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அத ஆண்டவர் சொன்னார், இப்படி முள்ளும் குறுக்கும். ஆண்டவர் இந்த பாவத்தின் விளைவுதான் இந்த பூமியே தண்டிச்சு போட்டுருச்சு. சிருஷ்டிப்பானது ஏங்குதான். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிப்பானது ஏகமா தவிக்கிறான் இந்த மனுஷன் செஞ்ச பாவத்தின் நிமித்தம். பாருங்க, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதுல எல்லா சிருஷ்டிகளும் தவிக்குதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து சொல்லுங்க. அதுல ஆண்டவர் சொல்ற பதில் ஸ்தோத்திரம் 21ஆம் வசனம். அதனை 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திற்கு விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோட கீழ்ப்படுத்தினாலே பாருங்க அது அந்த சிருஷ்டியானது 20ஆம் வசனத்தை அழகா சொல்ற. அதன் என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு இப்ப சிருஷ்டிப்பின் ஒரு அழிவுக்கு நேரா போயிடுச்சு. இப்ப திராட்சை பழம், இப்ப இஸ்ரேல் தேசத்துல விளைகிற திராட்சை பழங்கள்லாம் ஒவ்வொரு குத்தும் நம்ம வீட்டுல ஒரு குடும்பத்துக்கு போன ஒரு சின்ன சொல்லியா பார்த்தீங்களா, குண்டு மாதிரி. அப்ப அங்க ஒரு கொத்தை வந்து 2 பக்கம் போட்டு வருவாங்க. அந்த பக்கம் கொத்துக்கிற மாட்டீங்களா திராட்சை செடி, அதெல்லாம் அந்த இஸ்ரேல் நாட்டெல்லாம் ஒரு கொத்தையே 2 பேர் சுமந்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு விளையும். ஆப்பிள்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சில ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பேரிக்கமா இருக்கு இல்லையா, தக்காளியே ஆப்பிள் போல இருக்கும். சரி, அப்ப கனிகள் அவ்வளவு ருசியா டேஸ்டா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கனிகள்லாம் குறைஞ்ச இதுல விளைக்குது, டேஸ்ட் எல்லாம் சோறு சாப்பிட்டா கூட சில சோறு அரிசியில ருசியே இருக்காது. தேவன் படைத்தது நல்ல ருசியுள்ள மரங்கள், நல்ல எல்லாம் ருசியா படைத்தது. இந்த மனுஷ பாவம் பூமி வந்து அந்த ருசியானதை கொடுக்க முடியல, அதுவும் சபிக்கப்பட்டுச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த சர்வ சிருஷ்டியுமே சபிக்கப்பட்டுச்சு. முள்ளுக்காடு அங்கங்க முளைக்க ஆரம்பிச்சு. பாத்தீங்களா, நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய தெரியும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வர்றாங்க. அப்ப நிறைய சாபங்கள் வந்துருச்சு. மனுஷன் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் வீட்டு குடும்பம்னாலும் கரைஞ்சு போயிருக்கு. இப்ப நிறைய காரியங்கள் இருக்கு நேரங்கள் சொல்றது. இப்ப இந்த பாவம் மனுஷ பாவம் பூமியில் சபிக்கப்பட்டது. உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியலையா? உன் நிமித்தம் என்ன சொல்றாரு அந்த வசனத்துல? என்ன சொல்றாரு? உன் நிமித்த பூமி சபிக்கப்படாத பூமியின் சாபம் வந்துருச்சு. அது அந்த சிருஷ்டிக்கு பூமி ஏங்குதான். ஐயோ, நான் நல்லபடியா நல்ல மரத்தை கொடுக்க, நல்ல கனி கொடுக்க விரும்புறேன். ஆனா இந்த மனசு செஞ்ச பாவத்தினால என்னால முழுமையான ஒரு பலனை கொடுக்க முடியல. இப்போ சுருக்கமா சொன்னா அந்த இப்ப தேங்காய், இப்ப இளநீ தென்னை மரத்துல ஒரு 50 தென்னை இளநீ கொடுக்க வேண்டிய தென்னை மரம் 10 தான் கொடுக்க வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட காய். மாங்காய் மரத்தை 100 மாம்பழம் காய்க்க வேண்டிய இடத்துல 20 30 தான் காய்க்க முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்ப மரங்களுக்கும் ஒரு சாபம். இப்ப மனுஷன் விதைய போடுறான், அது குறைஞ்சு. மனுஷனுடைய மூளை அபிவிருத்தமா இருந்துச்சு, மூளையிலே கொஞ்சம் சுருங்கிடுச்சு. 5% யூஸ் பண்றோம். சைவம் அந்த 5% கூட கிடையாது. என்னது 0.5% தான் என்ன செய்யலாம் யூஸ் பண்றோம். அதுமே கடவுள் கொஞ்சம் சக்தியை கொடுத்துருக்காரு. பாருங்க, இப்படி எல்லா விதத்திலும் சாபம், எல்லா விதத்திலும் மனுஷன் செஞ்ச பாவத்தினால சாபம். அதே போலதான் நம்ம வாழ்க்கை, குடும்பத்தில் கூட நம்ம
நம்ம செய்கிற தொழில கூட இருக்கும். தேவன் புரோணமா பாவம் செஞ்சுட்டே ஒரு மனுஷன் தொழில் செஞ்சுட்டே இருந்தானா தொழில் சமைக்கப்பட்டதான். அதான் நம்ம மனம் திரும்பி தொழிலை கடவுள் வந்து பிளஸ் பண்ணுகிறாங்க. இல்லையா? மனம் திரும்பும் பொழுது வீட்டில் ஆசீர்வாதம். இல்லையா? ஒருத்தவங்க எலுமிச்சை மரம் வச்சிருந்தாங்க. அது ஒரு உலகம் முளைக்க. ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க வீட்டு அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க தோட்டத்துல மரங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா அவங்க பாட்டு பாடி சேர்த்தோம். மனத்திற்கு முன்னாடி தோட்டத்துல இருக்க எல்லா பழங்களும் எலுமிச்சை மரம் கொடுத்து நல்லா பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல டேஸ்ட் உள்ளதா மாறிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டு நிலத்தடி நீர் அது கூட என்ன செய்யணும்? நல்ல நீரா மாறும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது, நம்ம ஆண்டவர்கிட்ட மனதில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை இனிமையா மாறும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம முதலாவது பாவம் ஒரு விளைச்சலை கெடுக்குது. இரண்டாவது காரியம் நாட்டினே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே நீங்க 1 கொரிந்தியர் புத்தகத்துல சொல்லும்போது சொல்றாரு, நான் நட்டே அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அந்த நட்டே பிளான்ட், அவன் ஒரு பிளான் பண்ணி அல்லது ஒரு நடுகிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஒரு பிளானிங், ஒரு ஒர்க்கு, ஒரு என்ன செய்யணும்? நம்ம விதை விதைக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம சொல்றாரு, சுருக்கமா சொன்னா வேலைக்கு போனாதான் நமக்கு சம்பாத்தியம். அல்லேலூயா. அந்த விதை விதைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க விதைச்சினா உங்களுக்கு அறுவடை. அல்லேலூயா. இப்போ ஒரு முறை 2 முறை போய் அப்படியே விதைக்கிறாங்க, அப்படியே தூத்துட்டு வர்றாங்க, அப்படியே விவசாயம் அங்க போய் தூத்துட்டு வந்தா அது என்ன செய்யறது? அது சிலர் நட்டுமா வயக்காட்டுல போய் வயக்காட்டு வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் வயக்காட்டு வேலை பார்க்க முடியல. ரொம்ப கிராமத்துக்கு போனாலும் வயக்காடு பார்க்க முடியாது. அதெல்லாம் கூட தண்ணி நட்டா வச்சிருப்பாங்க. நாற்று நட்டுனே சொல்லுவாங்க. அப்படியே நட்டு ஒருவோட நட்டிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அந்த வயக்காடு பார்த்தா ஒருவோட கிரமமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஏன்னா விதைச்சிருக்கலாம், விதைச்சாதான் நம்ம அறுக்க முடியும். இல்லையா? ஒரு பெரிய விளைச்சலை நீங்க எதிர்பார்க்க வர முடியும். இப்போ ஒரு கோடி ரூபாய் ஒரு பிசினஸ் ஒருத்தன் போடுறான்னு வச்சுக்கிறோம், அது தக்கன லாபம் கிடைக்கும். ஒருத்தன் 10,000 ரூபாய் போடுறான்னு வச்சுக்கிறோம், அது தக்கன லாபம் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய் போடுறான், அது தக்கன லாபம் கிடைக்கும். இல்லையா? அதை என்ன விதைக்கிறானோ அதன் கிடைக்கும். இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம விதைச்சாதான் விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா? நம்ம விதைச்சால் மட்டும் அதுக்கு நீர் பாய்ச்சணும், அதுக்கு வளரணும். அங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, planting or watering is not very important. It's not very important, but God is important because He is the one who makes things grow. Hallelujah. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நீங்க அதுக்காண்டி நீங்க விட்ட நீங்க நட்ட வேண்டாம், தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொல்லல. புரியுது? மீனிங் என்னது? ரொம்ப முக்கியமானது. அதாவது விதைச்சிட்டோம், தண்ணியை பாய்ச்சிட்டோம், உடனே விளைஞ்சிருக்கு நம்ம சொல்ல முடியாது. இல்லையா? எத்தனையோ பேர் விதைச்சிருக்கிறாங்க, விளையாம போயிடுச்சு. அது ஒரு நேரம் வந்து ரொம்ப வெயில் அடிச்சு மழையே பெய்யறாங்க, ஐயோ நஷ்டமாயிடுச்சு. எத்தனையோ பேர் திரும்ப தலையில போட்டு விவசாயம் பேசுறாங்க. மழை பெஞ்சு நிறைய கெட்டு போச்சு. இல்லையா? வயக்காடு ஃபுல்லா மழை பெஞ்சு, ஏகப்பட்ட மழை பெஞ்சு விவசாயத்துல எடுக்கவே முடியல. இல்லையா? அவங்க காற்று அடிச்சு தென்னை மரங்கள்லாம் அப்படியே சாஞ்சிருக்கு. தென்னை மரம், வாழை மரம் எல்லாம் சாஞ்சிருக்கு. இல்லையா? அப்புறம் சூறாவளி காற்று, இப்படி நிறைய காற்று. அப்ப ஆனா விளைந்து நம்ம எடுக்கணும், கையில எடுக்கணும். புரியுது? உங்களுக்கு விளைச்சல நம்ம கைக்கு வரணும். இல்லையா? அப்ப அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வந்து சேரணும். விசேஷம் உங்க மடியிலே போடப்படும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, கொடுங்கள் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கு சொல்லு சரிக்கு சரிந்து படுபடி உங்கள் மடியிலே கொண்டு வந்து அழுது பிள்ளைங்க போடுவார்னு சொன்னாங்க. ஆண்டவர் சரியா சொல்லிட்டாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கொடு, கரெக்டா உங்க மடியில தான் போடுவாங்க. மடியில வந்து இல்லையா? உங்க வீட்டுல தலையில போட மாட்டான்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் எது சொன்னாலும் கரெக்டா சொல்லுவாரு. அல்லையா? உன் மடியிலே விழுந்துருப்பான். நம்ம மடிக்கு 1000 தானே வாய் கட்டின தோசை, கை கட்டின தோசை, சொல்லுங்கப்பா, கை கட்டின தோசை
வாய் கேட்டுரும் சொல்லணும். கைக்கெல்லாம் கிடைச்சிடும், வாய் கேட்டுருக்குல. அதான் ஆண்டவர் சொன்ன மடியிலே கரெக்டாக பாக்கெட்ல கொண்டு போட்டுருவேன், பயப்படாது. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது எங்க வந்துடும், அடுத்த வீட்டுக்கு கொடுத்துலாம் கொடுக்க மாட்டாரு, அங்க வைங்க. எப்ப எங்க கை சுத்தினாலும் உன் பாக்கெட் வந்துடும், மகனே மகளே திட்டாரு. அல்லையா அவருக்குன்னு கொடுக்கும்போது, அல்லையா ஸ்தோத்திரம். அதான் அவருக்குன்னு கொடுக்கும் பொழுது சரி ஸ்தோத்திரம். இப்ப முதல் ஆண்டவர் சொல்றார் விதை விதைக்கணும்னு சொல்றாரு. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் ரெண்டாவது வச்சுக்கணும். முதல்ல நீங்க உலகத்துல வேலை செய்யணும்னு சொல்றாரு. வேலை செஞ்சாதான் விளைச்சல் ஆண்டவர் கொடுக்க முடியும். அல்ல ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சுவிசேஷ வேலை, சபை நடத்துற வேலை, ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கு. அல்லையா கர்த்தருக்கு சித்தமான ஊழியம். அல்லையா சரி ஸ்தோத்திரம். நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கணும், ஒரு வியாபாரம் இருக்கணும், ஒரு தொழில் இருக்கணும், ஒரு காரியம் இருக்கணும். அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா சரி ஸ்தோத்திரம். இப்படி வேலை இருந்தாலும் கூட ஆசீர்வாதம் இல்லையே. அல்லேலூயா வேலை தான் இருக்குங்க, ஆசீர்வாதம் இருக்கு, ஆசீர்வாதமே இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, அது ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா சிலர் கொஞ்சம் சம்பளம் வாங்குவாங்க, எப்படியும் அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஒரு குடும்பத்துல சொன்னாங்க, மோகன் குடும்பம் 2 பேர் சம்பளம் வாங்குவாங்க, கணவன் மணி 2 பேர் வேலை வைப்பாங்க. அவங்க கத்தல் கூட காணிக்க தசமாக கூட கொடுக்க முடியாது, அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க கேட்டா, என்னப்பா 2 பேர் வேலை வைக்கிறீங்க, அந்த ஒருத்தர் தான் வேலை வைக்கிறா, அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த குடும்பத்தை விசாரித்து பார்த்தாராம், அவர் கத்தருக்கு தசமாக கொடுக்க, காணி கொடுக்க, கத்தரை பேர ஒருத்தர் சம்பாத்தியம் கூட அவங்களுக்கு நிறையவா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இங்க 2 பேரும் வேலை பார்த்துமே சந்தோஷம் இல்லை. ஏன்னா கத்தருக்கு கொடுக்க முடியல, வட்டிக்கு போகுது, அதுக்கு போகுது, இதுக்கு போகணும். என்ன ஒரு பக்கம் நம்முடைய காரியத்திலிருந்து கத்தருக்கு நம்ம கொடுக்கிறோம், கத்தர் கொடுக்கிறதையும் கத்தர் கனம் பண்ணி ஏற்றுக்கொள்றார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், ஆனாலும் ஒரு விளைச்சல் இல்லை. ஒரு உலகத்துல கத்தருக்கு வந்துட்டோம், தேவனிடத்துல வந்துட்டோம். இப்ப நம்ம விளைச்சலை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனாலதான் நம்மளோட விளைச்சல் ஆசீர்வதிக்கப்படணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம கர்த்தருக்கு கொடுத்தா தான் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா. இப்ப கர்த்தருக்கு கொடுத்தா தான், தசமம் கொடுத்தா தான் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? கொடுக்காமலே ஆசீர்வதிக்க மாட்டாரா? இப்ப இன்னொரு கேள்வி, பழைய ஏற்பாட்டுல தசமம் கொடுக்கின்றது, புதிய ஏற்பாட்டுல கொடுக்கலாமா கொடுக்கலாமா அப்படி கேட்ட என்ன செய்யப்படுது? பழைய ஏற்பாட்டுல சட்டமாக்கப்பட்டது தசமா காணிக்க வந்து சொல்லுவாங்க. நீங்க நினைக்க வேண்டாம், பிரசங்கம் பண்ற நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, நீங்க கொடுத்து ஆசீர்வாதமா சபை இருக்குது. அல்லேலூயா நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறோம், நீங்களும் ஆசீர்வாதமா இருக்கீங்க. அல்லேலூயா சரி, நீங்க புரிந்து கொள்ளணும். தசமானா என்ன, காணிக்க என்ன, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுங்க நான் கேட்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்க வறுமையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்ற வந்து கேட்பாரு, மகனே அவங்க வறுமையில இருக்க யார் காரணம் தெரியுமா? நீங்க என் ஜனங்களுக்கு ஒண்ணுமே போதிக்கிறப்ப பயந்து ஒன்றும் போதிக்காம விட்டுறேன். உன்னை கெட்டவே சொல்லி காணிக்கை பத்தி பேசணும், உன்னை கெட்டவே சொல்லிடுறாங்க. அப்புறம் எப்படி எனக்கு காணிக்கை அவங்க கொடுப்பாங்க? அதை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? என் ஜனங்க வறுமையிலையும் கஷ்டத்திலையும் கடன்ல இருக்கிறதுக்கு ஊழியக்காரர் நீங்க தான் காரணம் அப்படின்னு ஆண்டவர் எங்களை பிடிச்சு கேட்பாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நானே ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்துட்டோம், வியாபாரம் பார்க்கும்போது நல்லா இருந்தோம், ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன ஆண்டவரே கேட்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு பாடம் தான் கற்றுக் கொடுப்பாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சில ஊழியத்திலேயே வேலை செய்யும் போது வியாபாரம் பண்ணும்போது நல்லா இருந்தாங்க, ஊழியத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. வேலையை காட்டு வியாபாரத்தை காட்டு ஊழியம் என்ன சபிக்கப்பட்டதா? ஆசீர்வாதப்பட்டதாங்க இல்லையா? எல்லா வேலைகளையும் காட்டின ஊழியங்கிறது ஆசீர்வாதமானது இல்லையா? அந்த ஆசீர்வாதமான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது 1ஆம் தேதியானாலும் கஷ்டமா இருந்தா, 5ஆம் தேதியா இருந்தா கஷ்டமா இருந்தா இப்படி இருக்கும். அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் கொடுக்கணும், இன்னும் அதிகமா அல்லேலூயா, இன்னும் கொடுத்து பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 200 பேர் வர்ற சர்ச்சில் கூட எவ்வளவு வசதி கிடையாது. சில செட்டு போட்டு நடத்துறாங்க, சில சின்ன பைக்ல தான் போறாங்க. ஆண்டவர் பாருங்க நல்ல வீடு கொடுத்துருக்காரு, சர்ச் கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துருக்காரு. நீங்க 10 பேர் வந்தாலும் 20 30 பேர் வந்தாலும்
எல்லா விதத்திலும் நீ ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு வழியிலே சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் பாருங்க நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் ஆசீர்வாதமா நம்மளை மாற்ற, ஆசீர்வாதமா வைத்திருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப என்னன்னு கேட்டா அது ஒரு பிரமாணம்ங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே மாறிக்கப்பா, சூழ்நிலையெல்லாம் மாறக்கப்பா, அப்படி இப்படிலாம் ஜெபம் பண்ணும். பார்த்தா நிறைய பரிசுத்தவான்கள் இதை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு 5 ஊழியக்காரர்கள், மெயினான ஊழியக்காரர்கள், நிறைய ஊழியக்காரர்கள் அவங்களுடைய மெசேஜ் கேட்கும்போது சொல்றாங்கன்னா, நீங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே கடன் எல்லாம் தீரட்டும்பா, பிரச்சனை எல்லாம் நீ தீரட்டும்பா, ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்கப்பா, என் வாழ்க்கை ஆசீர்வதிங்க, என் பண பிரச்சனை எல்லாம் போகணும், எனக்கு வருமானம் நிறைய வரணும், என் தொழில் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் கஷ்டம் எல்லாம் போகணும், ஜெபிக்காதீங்கன்னு சொல்லிட்டார். நல்ல கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு ஊழியக்கார், ஆவடி ஏசி சர்ச்சில் தாமஸ் ஐயா கத்தட்ட போயிட்டார். இப்பதான் கொண்டு மூட சுமந்தவர். அவர் சொன்னாரு, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்காத. அதாவது அவர் சொல்றாரு, ஆசீர்வாதம் வந்துடும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொடுங்கள், கொடுத்தாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னார். இளைஞர் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய வசதிப்பட்ட தங்கத்தோட வந்தார், நிறைய பணத்தோட வந்திருக்காரு. வந்து பார்த்தா சென்னைக்கு ரொம்ப எல்லாம் காலியாக போயிடுச்சு. கடைசி 100 ரூபாவோட சர்ச்சுக்கு வந்தார். சொல்லி இந்த பாஸ்டர் பாருங்க, அவர் சொன்னார், அம்மாவை வச்சு சொன்னார், நீ ஆண்டவருக்கு உண்மையாக தசமாக கொடுத்து பாரு, ஆண்டவர் உண்மையாக தேடி பாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு. சரி, அந்த ஜோ பண்ணிட்டு நேராக போய் 100 ரூபாய்க்கு பொம்மை, பிளாஸ்டிக் பொம்மை வாங்கிட்டு சென்னையில் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணாங்க. பிளான் பண்ணா அந்த வித்துருச்சா, வேகம் வந்துருச்சு. திரும்ப ஒரு 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க. அதில் உண்மையாக தசமாக காணிக்க எடுக்க ஆரம்பிச்சா. அடுத்து கொஞ்ச நாள்லயே பாத்திரங்கள், சில்வர் பாத்திரம் வாங்கி விற்கிறார். அதே பிளாட் பண்ற சில்வர் பாத்திரம் வாங்கி விற்கிறார். பிளாஸ்டிக் பொம்மைலாம் வித்த வரைக்கும் என்ன விற்கிறாரு, சில்வர் பாத்திரம் வைக்கிறார். அதுலயும் உண்மையா கர்த்தருக்கு தசமாத்தி காணிக்க எடுக்கிறார். கஷ்டப்பட்டு நொந்து போனவர், பெரிய பணக்காரர், ஏழையானவர், இப்ப ஆண்டவர் வந்துட்டார். அதுல உண்மையா காணிக்க தசமாத்தி எடுக்கிறார். எடுத்து அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா வெள்ளப்பூடு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது நீ எந்த வியாபாரம் மாத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப வெள்ளப்பூடு வியாபாரம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அவன் ஒரு மூடை வாங்கிட்டு வந்து 1 வாரம் விற்கிறத கஷ்டப்படுவான். சொல்றாரு, அவன் ஒரே நல்ல 3 மூடை வாங்கி வித்துருவான். என்னடா என்ன செய்வாடா, அவ்வளவு ஓடுது உனக்கு. கரெக்டா தசமாவும் ஒரு பக்கம் காணிக்க எடுத்து வந்து பாஸ் கையில கொடுத்துருவான். பாருங்க, அப்படி சொல்றாரு. இந்த பெரிய ஒரு சர்ச்சை எடுத்து கட்டினார் அந்த பாஸ். சொன்னார், சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு பக்கம் தசமாக கொடுத்துருவாரு, ஒரு பக்கம் சர்ச்சு கட்டு காணிக்க கொடுத்துருவாரு. சாகிறதே கொடுத்துட்டு பிள்ளைகள்லாம் நீங்க லட்சத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு தேவன் அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வாதத்திற்கு என்ன காரணம்? ஆண்டவர் போய் கொஞ்சத்தை நம்மகிட்ட வாங்கணும்னு ஆண்டவருக்கு காரியம் கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு, தசமாத்தி காணிக்க நடந்து கொண்டு வாருங்கன்னு சொன்னாரு. ஆனா அதை வாங்கி வந்து அவர் சாப்பிட போறது கிடையாது. கர்த்தர் சாப்பிட மாட்டார். அதை என்ன செய்யறாங்க, அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் அதை கொண்டு வர சொல்றாரு. என்னிடத்து கொண்டு வா, அதை பெருக பண்ணி உனக்கே தந்துரு. அதான் பரிணாமம், அதான் பிரமாணம். இந்த பிரமாணத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீ வந்து என்ன செய்ய, வசந்த எடுத்த லேட்டாயிரும். அவர் சொல்றாரு, நீ வந்து அழிவின் சந்ததியில இருந்த, அதை குறித்து சொல்றாரு. உபகாம புஸ்தகத்துல சொல்றாரு. உபகாம புஸ்தகம் அதுல எடுத்து பார்க்கணும். உபகாம புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீங்க அழிவின் பாதையில போயிட்டு இருந்தீங்க. உபகாமம் ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க. 26:2. உன் தேவனாய் கர்த்தர் முந்தின பலனை எடுத்து பக்கம் சொல்லியிருப்பான். 255ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் சொல்றார், ஒரு கூடையிலே எடுத்து
தெரிந்து கொண்டு ஸ்தானத்துக்கு போய் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்தா இப்ப எகிப்து தேசத்துல இருக்கிற எகிப்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகி நீ போற தேசம், நம்ம போய் வந்த தேசம் எந்த தேசம்? நம்ம போய் வந்திருக்கிற தேசம் ரட்சிக்கப்பட்ட சபை, தேவனுடைய சபைக்கு வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். நம்ம முந்தி பாவத்தில் இருந்தோம், பாவம் அரக்கண்ட இருந்தோம், எகிப்து அரக்கண்ட அவங்க இருந்தாங்க. எகிப்து அரக்கண்ட இருந்து விடுதலை ஆகி போய் தேசத்துல வந்துட்ட. அந்த தேசத்துல நீ வந்தவனை கர்த்தர் கொடுக்கும், நீ பயிர் செய்வீங்கள, அந்த பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து முந்தின பலனை எடுத்து சொல்ற எடுத்து நான் தெரிந்து கொண்டு ஸ்தானம் அவருடைய சபை, அவருடைய ஆசரிப்பு போய் அங்க போய் சேர்ந்து சொல்லணும். பாருங்க, ஸ்தோத்திரம், என்னை பிதாக்கள் ஆணையிட்ட தேசத்துக்கு என்னை கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி 5 வசனம் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனத்தை சொல்ல வேண்டிய என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியல் தேசத்தானாய் இருந்தான். இந்த அழிவுங்கிற பாயிண்ட மெயின் பண்ணு. நம்மள அழிந்து போகிற ஜனங்களா இருந்தோம், நம்மளும் ஆண்டவர் விட்டு தூரம் போன ஒரு நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நம்ம அழிவுக்குரிய சந்ததியா இருந்தோம். நம்ம மீட்டெடுத்தார். அதுக்காண்டி முதல் பலனை நம்மள கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதை விளையும் போதுதான் நமக்கு வருகிற வருமானத்தில் எல்லாம் முதல் பங்கு எடுத்து கர்த்தருக்கு அதை நினைவு ஆண்டவரை பாவத்திலிருந்து நினைச்சுட்டார். புரியுதா உங்களுக்கு? சாபத்துல கிடந்தேன், எப்பயோ நான் மறிச்சிருக்க வேண்டிய, புரியுதா உங்களுக்கு? இப்போதோ மறிச்சிருக்க வேண்டிய நான், என்னை இந்த பாவத்திலிருந்து என்னை தூக்கினாரு. அவர் ரத்தத்தை சிந்தி என்னை அழிவிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவனுக்கு தான் கொடுக்கணும். வழியா நம்ம சிந்தை பார்த்து நம்ம தான் கொடுக்கணும். அதை கேட்கலாம், ஆண்டவரை நீ விசுவாசித்து உன்னுடைய பலனை முந்தி பலனை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அதை கொண்டு வந்து கூடையில வச்சு இப்படி வசனிக்கணுமா. வசனித்து சொல்ல வேண்டிய என்னவென்றால் அப்படி சொல்றாரு பாருங்க. அதை நீங்க கொண்டு வரும்போது, நீங்க காணிக்கை தசபாகத்தை கொண்டு வரும்போது எப்படி வரணும்? இதெல்லாம் ஆண்டவரே, இந்த காணிக்கை தசபாகத்துக்கெல்லாம் ஏமாத்துறப்பா, இந்த காணிக்கை கொடுக்கும்படி செஞ்சீங்களப்பா. அடுநிலை கையில 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1 லட்சமோ நடுங்கி, ஆண்டவரே எவ்வளவு என்னை ஆசீர்வதித்ததிலிருந்து நானே சபிக்கப்பட வேண்டியவன், என் மூலமா இந்த வயல் நிலம் என்னையும் ஆசீர்வதித்து என் வயல் நிலத்தையும் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை தந்து இந்த காணிக்கையை கொண்டு வந்திருக்கேன்ப்பா. நான் அழிவுக்கு நேராக நியமிக்கப்பட்டவன், சங்காரத்துக்கு நான் நியமிக்கப்பட்டவன். ஆனா என்னை காப்பாற்றினேன். அதற்கு எண்ணெய் அல்ல, இந்த எண்ணெயை காட்டிலும் நம்மளை தான் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நினைவு கூறுவதற்காக, கர்த்தருக்கு பயப்படுகிறோங்கிறத நினைவு கூறுவதற்காக நான் பரதீசா இருந்த இந்த தேசத்தை கொடுத்து, இந்த வீட்டை கொடுத்து, இந்த வியாபாரத்தை கொடுத்து, இந்த வேலையை கொடுத்து என்னை வாழ வச்சிருக்கிறேங்கிற முதற் பலனை கொண்டு வந்து அவர் சமூகத்தில் கொடுக்கிறார். அதான் சொல்றார் பாருங்க. எகிப்தியரை எங்களை ஒடுக்கி எங்களை சிறுபடுத்தி எங்கள் மேல் கடினமான விலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோ, எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தை எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து இதெல்லாம் சொல்லணும். சும்மா காணிக்கை கொண்டு வந்து ஆண்டவரை சோத்திரத்தில் போடுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் நினைக்கணும். அல்லேலூயா. காணிக்கை கர்த்தருக்கு கொண்டு வரும் பொழுது, நீங்க தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இதை அனுப்புறதுக்கு நான் ஏமாத்துறப்பா. ஒரு நேரத்தில் நம்ம கட்சிக்கெல்லாம் வழியெல்லாம் கூட இருந்தோம் இல்லையா? எத்தனையோ ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம மறிக்க வேண்டிய நம்மளோட ஆண்டவர் ஒரு அரக்கண்டருந்து விடுதலை ஆக்கி பாருங்க. சிறுமையும் வருத்தத்தை எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினால் ஓங்கிய புயத்தின மகா பயங்கரத்தினால் அடையாளங்களால் அற்புதங்களால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாடும் தேனும் ஓடுகிற தேசமாகிய எங்களுக்கு கொடுத்தி, பாடும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களுக்கு கொடுத்தி, ஆண்டவரே இந்த நல்ல ஆசீர்வாதத்தை எங்க கையில கொடுத்தீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம கொண்டு வந்து போறோம். இல்லையா? நம்ம வர நல்லதெல்லாம் நம்மளே ஒழுங்கிக்கிட்ட எப்படி இருக்கு, அடுத்த நலன் வரும். இல்லையா? இப்ப பாடத்தேன்னு ஓடுகிற தேசத்துல கொண்டு அந்த நல்ல, அவங்க அடிமையா இருந்தாங்க, வெளியின் தேசத்துல நல்ல வீட்டை கொடுத்தேன், ஆண்டவர் கட்டாத வீட்டை அவனுக்கு கொடுத்தேன், பாடம் ஓடுகிற நிலத்தை கொடுத்தேன், சொந்தமா கொடுத்தேன், சுதந்திரமா அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதாவது செலுத்தும் போது பாருங்க, அவங்க பிள்ளைகள் பயப்படுவாங்க, நம்ம பயப்படுவோம். இல்லையா? இப்ப வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வரும், உங்களுக்கு தொழில் இல்லாதவங்க தொழில் வரும், வருமானம் இல்லாத வருமானம் வந்து சேரும். அல்லேலூயா.
இப்ப நம்ம இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இன்னொரு காரியம், நம்ம கொடுத்துதான் ஆண்டவர் வாங்கணும் கிடையாது. அவர்கிட்ட அந்த காரியம் அப்படி இல்லை. நம்ம கொடுத்தா தான் கொடுப்பேன் ஆண்டவருடைய காரியம் இல்லை. ஏற்கனவே ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ண நம்மளை வச்சுட்டார் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நமக்கு எல்லா ஆசீர்வாதம் ரெடியா இருக்குது. அதை எடுத்துக் கொள்கிறதற்கு வழி இங்க கவனமா தெரியும். அது எப்படிங்க எடுத்துக்கொள்றது? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னைகள் விளையும், நீ அடிமையா இருக்க மாட்டாய், நீ வாழாம இருக்க மாட்டாய், தலையா இருப்பாய், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை நடத்துவேன், உன்னை விசாரிப்பேன், நீயும் கடன் கொடுப்பாய், கடன் வாக்காதிருப்பாய், இப்படிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது? கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், சில வட்டிக்கு போயிடும். கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், வருமானம் அந்த ஏற்ற கூலி வர மாட்டேங்குது. ஆண்டவர் அங்க ஒரு பரிமாணத்தை கொண்டு வர என்னன்னா, நீ அந்த நம்முடைய பலனை கொண்டு வந்து கொடுத்து அதை எடுக்கிறதுக்கான ஆண்டவர் எல்லா வித ஆசீர்வாதம் வச்சுட்டாரு. ஆனா அதை எடுக்க தெரியல நமக்கு. ஒவ்வொரு தெரிஞ்ச ஊழியக்காரங்க எடுத்துறாங்க, ஒவ்வொரு தெரிஞ்ச விசுவாசிகள் எடுத்துறாங்க. நல்லா பாருங்க, கொடுத்துட்டே இருக்கவங்க என்னைக்குமே தாழ்ச்சி அடைஞ்சதே கிடையாது. கத்தர்கண்டு கொடுத்துறவங்க எந்த குடும்பத்தை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. கத்தர்கண்டு கொடுக்குற குடும்பம் ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டே இருக்கும், சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். இந்த கத்தர்கண்டு கொடுக்காம கரடித்தனம் பண்ணி போன குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை. பிள்ளைகளுமே கரித்தனத்துல போய், பிள்ளைகள் குடிகாரங்க மாதிரி, பிள்ளைகள் கெட்ட வழியில போய் கெட்ட வழியில போயிடுவாங்க. நான் கண்டதுலேயும் பார்த்தா சரித்திரமா இருந்தது. அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பாருங்க, நல்லா ஆசீர்வாதமாவே போயிட்டே இருப்பாங்க. குடும்பம், சந்ததி, ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம். எவ்வளவு பணம் வந்தா நம்மகிட்ட தங்கக்கூடாது, அதாவது தங்கக்கூடாதுல்ல, எவ்வளவு இறுதி போயிருக்கூடாது மட்டும் ஜெபம். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவருக்கு நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த ஆசீர்வாதம், தசம்பாவம் காணிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல கம்மி, தசம்பாவத்தோடு முடிச்சுட்டாரு. புதிய ஏற்பாட்டுல தசமான அளவு கிடையாது. உன் மனசு எவ்வளவு உருப்பட்டுச்சு அப்படி கொடு, அது அப்படியே திரும்ப வரும். இல்லையா? நாங்க போன வாரம் திங்கள் வயலில் போனோம். கையில ஒரு 2,000-3,000 அங்க அந்த மீட்டிங்க்கு ஒரு 1,000 ரூபா கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு உழைக்க உடம்பு சரியில்லாம இருந்தாரு, அவருக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தேன். நம்ம சர்ச்சுக்கு எது பிரசன் வாங்கி போனவருக்கு ஒரு கொஞ்சம் 500 ரூபா கொடுத்துருந்தோம். இன்னொரு 500 ரூபா கொடுத்து அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் ஒரு கணம் சர்ச்சு வந்திருக்கேன், விசாரிக்கணும். ஒரு கணம் சாப்பாட்டுக்கு அவங்களே பெரிய பெரிய ஊழியக்காரங்க போடுவாங்க. ஆனா நம்ம ஒரு 7 பேர் போயிருக்கிறோம், சாப்பிட்டதுக்காக கொடுக்கணுங்க. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், கொடுத்துட்டு வந்துட்டோம். இங்கே தான் இருக்கிறத பார்த்தா பாருங்க, புதன்கிழமை திரும்ப எனக்கு ஒரு காலையில் செல் எடுத்து பண்ணுறது டைம் 7,000 ஆயிடுது. அடையா. அப்ப கர்த்தருக்கு நம்ம ஏதாவது கொடுத்துட்டு வந்துட்டோம்னா உடனே வராது. சில உடனே வந்து பார்த்துட்டு 1 மாசம் கழிச்சு வரும், 3 மாசம் கழிச்சு கூட வரும். இல்லையா? அப்ப ஆண்டவர் அந்த பாராட்டு என்ன பிரதர் போட்டிருக்கீங்க சொல்றாரு, மாஸ்டர் வந்து வருஷத்தை ஒரு சகோதரி என்ன செய்வாங்க, அவங்க சர்ச்சுக்கு சரியா போவாங்க. ஒய்ஃபுடைய ஃப்ரெண்டு வருஷத்தை ஒரு இதாக மொத்தமாக கொடுப்பாங்க. நான் எதுக்காக அனுப்புறேன், உங்க நான் வந்துச்சு கரெக்டாக போட்டுட்டு இல்லையா? அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்றாரு, 10,000 ரூபா சோபா பாஸ்டர், 10,000 ரூபா வாங்கினேன், நீங்க 5,000 ரூபா கொடுத்தா போதும் ஊழியக்காரு. சரி, நான் வீடு மாற்ற போறேங்க. சரியா, கொண்டு வந்து போடியாங்க பாருங்க. ஆண்டவர் இங்க வருது, அங்க அனுப்புறேன். அல்லேலூயா. கர்த்தர் சில வேலையில பாத்தீங்கன்னா தருவார். அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் தான், இது பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்யறார். அல்லேலூயா. இப்ப நம்ம சர்ச்சு வருமானமே ஒரு 10,000 போன வருஷம் வந்துச்சு. அதுலயும் கூட நான் போய் கார் எடுத்துட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அப்ப உள்ள திருப்தியா சொல்றான், மகனே ராஜா எல்லாம் மாட்டிக்கிட்டியா, உன்னால இருக்கிற லோனையும் உன்னால கட்ட முடியல, இந்த சர்ச்சு லோனும் வீட்டு லோனையும் கட்ட முடியல, இன்னும் போய் கார் எடுத்துட்டு வந்துட்டேன், எல்லாம் மாட்டிட்டு தான் சொன்னான். அப்ப ஆண்டவரே என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னாங்க, விதவை வீட்டுல என்ன நடந்தது? விதவை வீட்டுல ஒரு கொஞ்சம் மாவு, அப்புறம் கொஞ்சம் இல்லை கொடுத்தான். அதை கொடுத்துட்டே பெருகிட்டே எடுத்து கொடு, முதல்ல என்ன கொடுத்துரு. அல்லேலூயா. முதல் ஊழி தேவனுக்கு கொடு, எடுக்க பார் அப்படின்னு 8 மாசம் ஓடிடுச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப 9 மாசம் ஓடிடுச்சு. கர்த்தர் ஒரு அற்புதம், ஏதோ ஒரு அற்புதத்தை செஞ்சு அதை அடைச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு அல்லேலூயா.
கர்த்தரை நம்பி நம்ம கொடுத்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க, கைவிடவே மாட்டார். அது ஒரு பரிணாமம். நம்ம கொடுத்து அவருக்கு நிறைய வச்சிருக்காரு, நமக்குரிய சொத்து தான் வச்சிருக்காரு. கொஞ்சத்தை நம்ம அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா வழி திறந்து கொடுக்குது. அந்த பரிணாமத்தை நீங்க புரிந்துக்கணும். நீங்க எனக்கு கொடுங்கிறதுக்கு நான் சொல்ல, நீங்க கொடுத்தா கொடுக்கட்டாலும் சரி, நான் கொடுத்தா தான் எனக்கு ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? நீங்க லட்சமா எனக்கு கொடுத்தாருங்க எனக்கு தங்காது. எப்ப தங்குனா 4 லட்சமா கொடுத்தாதான் எனக்கு தங்கு. அல்லேலூயா. நீங்க கொடுக்கவே கொடுக்க அந்த சர்ச்சைக்கு யாருமே கொடுக்காட்டாலும் நான் கொடுத்துட்டேன்னா கர்த்தர் எங்கேயோ மனத்திறந்த எனக்கு கொண்டு போட்டுருவாரு. ஒரு அலையில ஏன் ஆசீர்வாதத்துக்காக நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க எனக்கு மாசுக்கு வேணும்ல, ஊழியத்துக்கு வேணும்ல, சர்ச்சைக்கு வேணும்ல. அல்லேலூயா. எனக்குமே மண்டையை உடைச்சிட்டு ஆண்டவர் நீ அள்ளி கொடு, தசபாத்தம் காட்டிலும் டபுள் மடங்கு கொடு, 3 மடங்கு கொடு, 2 மடங்கு 3 மடங்கு கொடு. அப்புறம் தான் கர்த்தர் ஒரு ஓப்பன் டோரை திறந்தார் வாழ்க்கையில. அல்லேலூயா. போன ஜனவரி மாசம் 5000 ரூபாய் தலைமையில இருந்து கொடுத்தாங்க. விசுவாசத்தோட வேண்டாம்னு சொன்னோம். அது நாடு உங்களை எழுப்பிட்டார், உங்களை சேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு அல்லேலூயா. அதுவும் காட்டிலும் மேற்கொண்டு கர்த்தர் நினைச்சிட்டாரு. அல்லேலூயா. 15 வருஷம் ஒளிஞ்சு வண்டியில அங்கங்க அடைஞ்சோம், எடுப்பனா போச்சு. அடுத்த புது பலனை தந்தார், புது பலனை, புது கிருபை தந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நல்ல வாகனம் தந்தார், எல்லாத்தையும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இது ஏன் சில பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தரோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு கொடுத்திருப்போம். இப்ப அடிமம்பு குழாய் பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா? ஒரு மனுஷன் போறான், வெயில போயிட்டு இருக்குன்னா அங்க போனா ஒரு நல்லா இருக்குது, பக்கத்துல ஒரு டப்பால தண்ணி இருக்குது, எழுதப்பட்ட தண்ணி இருக்கு. அதிகம் வேண்டுமானால் இந்த தண்ணீரை ஊற்றவும், ஊற்றினால் தண்ணீர் வேண்டிய தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம். அவன் நினைக்கிறான் நம்ம தாகத்தோடு வந்திருக்கிறோம், அந்த தண்ணீரை குடிச்சிட்டா தண்ணி கிடைக்காத, குடிச்சிருவோம் சொல்லி குடிச்சிட்டானா அதோட போச்சு. அதுவும் நிறைய தரம் பிரயாணம். ஆனா தண்ணீரை ஊற்றி அடிச்சுட்டானா தண்ணி வேண்டுகிற தண்ணி குடிச்சு. அதே போலதான் கர்த்தர்கிட்ட நம்ம கொஞ்சத்தை கொடுத்துட்டோம்னா அது அப்படியே பெருகுது. அங்க பெருகி கரெக்டா நம்ம மடியில கொண்டு வந்து போட்டுருவாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவ பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியது, ரொம்ப கஷ்டப்பட்டு முந்தி வேலை பார்த்தோம். சின்ன வயசுல வேலை பார்க்க முடியுமா? இப்ப இதை எடுத்துக்கணுங்க, ஊழியம் பார்த்தாங்க, ஊழியம் முடிஞ்சாலும் ஊழியம் போறோம், ஊழியம் செய்யறோம் இல்லையா? நான் அங்க போய் இங்க போய் அங்க வந்த ஊழியம் ஒரு பிரசங்கம் வெளியில பிரசங்கத்தை எவ்வளவு ஜெபிக்கிற மாதிரி கர்த்தரை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. எங்கேயும் போல ஆண்டவரே ஜெபம் பண்றேன், சர்ச்சில் செய்து கொடுங்க, ஒரு சில ஆத்மக்களை பார்க்குறோம், ஒரு சில ஜெபம் ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறோம், அவ்வளவுதான். மற்ற நேரம் ஜெபம் பண்றோமா முடிஞ்சு ஜெபிக்கிறோம். நம்ம சர்ச்சு சின்ன சர்ச்சா இருந்தாலும் நம்மளை ஆசிரிச்சுட்டே வர எல்லா மீட்டிங்கும் நடக்குது. வர ஊழியக்காரங்களும் மன திருப்தியா கொடுக்குறோம். ஒரு ஊழியக்கார பெத்தியோஸ்தான் 2200 ரூபாய் ஒரு ஊழியக்கார. ஆனா அவர் ரொம்ப தூரத்துக்கு வராது, ஒரு மணி நேரம் பிரிப்பு பண்ணிட்டு வருவார் இல்லையா? குறைஞ்ச ஒரு ஊழியக்காரங்க தான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். இது போக வீட்டு தேடி வருவாங்க, வீட்டில் அவங்க பேச வருவாங்க. சில ஆண்டு உணர்த்துற கஷ்டப்படுற சில ஊழியக்காரங்க எதிர்ப்பாங்க, தேவையிடும். சிலர் நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் நம்ம ஏதாவது செய்ய வேண்டிய ஊழியத்துல நம்ம நிற்கிறோம் இல்லையா? அப்ப இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சந்திக்கிறார். ஒரு அற்புதம் அதிசயமாய் நமக்கு சந்திக்கிறார். எப்படி? அதான் சிம்பிள் மெத்தட். நீங்க ரொம்ப வேலை செஞ்சு உங்க வீட்டுல கொஞ்சம் வருமானம் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 10,000, என் கணக்கு தான் 10,000 தான் 12,000 தான் வரும் கணக்கு. ஆனா செலவு பார்த்தீங்கன்னா 30,000, 40,000, 50,000. ஆனா எப்படி நடத்துறாருன்னா அப்படிதான் நடத்துறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப மாசமே ஒரு 10,000 கொடுக்கும்படி செய்யறாரு. இப்ப போன வருஷத்துல 2 தடவை தான் 1500 அனுப்புறோம். அடுத்த ஆண்டு 2000 சொன்னார், அடுத்து 2500 சொன்னார், அடுத்து 3000 சொன்னார், அடுத்த வருஷத்துல 5000 மாத்தம் சொன்னார். தசபாத்து மட்டும் வந்துட்டு இருக்கிறேன், சீக்கிரம் 5000 மாத்தம். உண்மை கொடுக்கிறேன்னு சொல்ல கூட பேசுறேன், உண்மை சொல்ல தசமா மட்டும் கொடுக்கணும்.
மற்றபடி நான் வந்து அதை வேற ஊழியத்துக்கும் செய்யணும் காணிக்கை. அல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கலாம், இது வந்து ஏன் இது வந்து கர்த்தர் கொடுக்குறாரு. என் பையன் சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ, முதல்ல அவர் கொடுத்துட்டேன்னா என் சாப்பாட்டுக்கு எனக்கு சாப்பாடு, மற்றவங்களுக்கும் சாப்பாடு. அல்லேலூயா. இது ஒரு பரிணாமம். ஒரு கள்ளத்துக்கு குயிர் கீழே போற பார்த்தீங்கன்னா, நீங்க போட்டாலும் விழுவும், சின்ன பிள்ளை போட்டாலும் விழுவும், கொத்தனார் போட்டாலும் விழுவும், டாக்டர் போட்டாலும் விழுவும். குயிர் விஸ் அதே போலதான் நான் கொடுத்தாலும் அதே தான், நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்தாலும் அதே தான். ரெட்டப்பா வரும், பல மடங்கா வரும். இல்லையா? அதை நீங்க வீட்டுக்காரருக்கு குறைஞ்ச சம்பளத்தை வரும், அவங்க தான் நிச்சயமா கொடுக்கணும். நீங்க ஒரு 6 மாசம் நீங்க கரெக்டா கொடுத்துட்டு வந்து பாருங்க, கர்த்தர் உங்க நிலைமை மாத்திடுவார். எப்படி இந்த ஆசீர்வாதம் வச்சு தேடி வரும். அந்த பிரதர் 600 ரூபா தான் மாசம் அனுப்புவார். சவுதி அரேபியா மனைவி போயிடுச்சுன்னா கூடுதல் அனுப்புறீங்க. நான் அவரே சொன்னார், அவர் அனுப்பல. சரி அனுப்பட்டாலும் பரவாயில்ல பார்த்தா திடீர்னு 7000 அனுப்பியிருக்காரு. எங்கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க நமக்கு எங்கிட்ட ஒரு தங்கன்னு அங்க வர்றது இங்க வரும். உங்களுக்கு ஆண்டவர் நினைப்புக்குவார். மகனுக்கு கொர்நேலியுடைய தானங்களுக்கு தேவ சம்பத்தை நினைப்பூட்டுதான் இருக்குது. அப்ப இது ஒரு பரிணாமம், ஊழியருக்கு விசை மாதிரி. நீங்க நல்லா புரிஞ்சு, இது ஒரு பிரமாணம், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்க ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை நம்ம கொடுத்துட்டு அள்ளி கொள்ள போறோம். ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க, தேவையெல்லாம் சந்திங்க, அற்புதம் செய்யுங்க. ஒண்ணுமே கொடுக்காம ஆண்டவரை தேவையை சந்திங்க ஜெபம் பண்ணோம்னா அது ஆண்டவர்கிட்ட ஒரு கட்ட ஆகாது. ஏற்கனவே நிறைய நமக்கு உயிரே கொடுத்துட்டார், நிறைய நம்மளை ஆசீர்வதிச்சுட்டார். முதல் தடவை ஆசீர்வதிச்சுட்டார், முதல் தடவை கனிதரும் அதோட விதையோடு கொடுத்துட்டார். அந்த விதையை நம்ம சாப்பிட்டுட்டா இப்படி சாப்பிட்டு மொழி எடுத்துருக்கிற ஆண்டவரை கனிதரும் தாருமைய ஒரு தடவை பிளஸ் பண்ணிட்டார். இன்னும் கேட்டா பூமி கொடுக்குது, சூரியன் கொடுக்குது, டெய்லி வெளிச்சத்தை, மழை கொடுக்குது, அப்புறம் பூமியில காய்கறி கனிகள் எல்லாமே கொடுக்குது, ஆடு கொடுக்குது, மாடு கொடுக்குது, எல்லாமே பூமியில கொடுத்துட்டே இருக்கு. கடல் கொடுக்குது, லட்சம் எவ்வளவு முத்துக்களை கொடுக்குது, மீன்களை எவ்வளவு கொடுக்குது, வானத்து மேகம் எவ்வளவு மழையை கொடுக்குது, காடு கொடுக்குது, விலங்குகளை வளர செய்யுது இல்லையா? எவ்வளவு பூமியில ஆண்டவர் படைப்பு எல்லாமே கொடுக்குது. மனுஷன் கொடுக்குறானா? மனுஷன் தான் ஆண்டவர் வச்சுட்டார். இப்ப நம்ம ஆண்டவர் நம்ம வந்து அதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, கொடுத்து தேவனே அளவில்லாம நம்ம கொடுக்கிறார். தேவனுக்கு போல நம்மளை படைச்சுட்டார் இல்லையா? அப்ப உங்க பிள்ளைகளவே நீங்க பழக்க வைக்கணும். அப்படி கணக்கு கொடுக்கும் பொழுது கொடுத்துருவாங்க, ஆண்டோட ஆசைக்கு பார்ப்பான், விரும்பப்படுவார்ப்பான், நிறைய ஆசை. சில வேலை எங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்க அங்க அனுப்புங்க இங்க அனுப்புங்க சொல்லுவாங்க. சில நேரத்துல எல்லாரும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேங்குது சண்டை நடக்குது. சில நேரத்தில் எல்லாரும் கொடுங்கப்பா, அங்க எப்பா நீங்களே கொடுக்க சொல்லுங்க, கொடுக்காம இருப்பா நம்ம கொடுத்துறப்பா அல்லேலூயா ஸ்தோத்திரம். சில வேளை நம்ம பிள்ளைகள் புரியாம இருப்பாங்க, புரிய வைக்கணும், புரிய வச்சு அவங்களை கூட வைக்கணும். சொல்லும் பொழுது கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பார். சரி நான் வேகமா உங்களுக்கு சொல்றேன். அப்ப இது ஒரு தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒப்பந்தம். மூணாவது விசுவாசம். விசுவாசத்தோடு கூட கொடுக்குறேன், ஆண்டவரை திரும்பப்பட்டிருக்கிறேன், கனம் பண்றோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என்னை எதனால் கனவீனம் பண்ணீங்கன்னு சொல்றாரு. ஒரு கர்த்தருக்கு காணிக்கை தசமபாகம் கனம் பண்றோம். அடுத்து என்ன சொல்றாரு, இது ஒரு தேவ திட்டம். சரி, அப்ப இதுலயே நம்ம நின்று பாருங்க, இது ஒரு காரியம். இது வந்து தேவனுக்கு நம்ம வந்து கொடுக்கிறது மூலமா பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம், இது ஒரு காரியம். அல்லேலூயா. இப்ப இந்த நம்ம நடத்தப்படுகிற அற்புதமா ஆசீர்வாதத்தின் நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. இப்போ கேட்கிறவங்களுக்கு எல்லாருக்கும், அற்புதத்தினால் நீங்க நடத்தப்பட விரும்புறீங்களா, ஆசீர்வாதத்தினால் நடத்தப்பட விரும்புறீங்களா? ரெண்டே இருக்கு. அற்புதத்தினால நம்ம நடந்துகிட்டே இருக்கக்கூடாது. அற்புதம் வந்து இன்னைக்கு செய்வார் ஆண்டவர். திடீர்னு ஒரு சுகம், திடீர்னு ஒரு காரியம், திடீர்னு ஒரு அற்புதம் நமக்கு தேவை அல்ல. அற்புதம் தான் மன்னா. அவங்க டெய்லி காலையினால் அற்புதம். அவங்க தேசத்துல கால் வச்சு என்னைக்கு பயிரிட தொடங்கினாங்களோ, விளைச்சலை கண்டாங்களோ, அன்னைக்கு மண்ணா நிறுத்தப்பட்டியோ. யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதுல சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்தை வீட்டுல குறிச்சுக்கோங்க, வீட்டுல போய் குறிச்சுக்கோங்க டைம்ல. அதுல சொல்றாரு, அவங்க என்றைக்கு அந்த தேசத்துக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அந்த விளைச்சலை, அந்த கானான் தேசத்தின்
வருஷத்தின் பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அவர் தேசத்திலே தானியம் புசித்த மறுநாளிலே. அப்ப தானியம் தான் தேவனுடைய திட்டம். மன்னா வனாந்தரத்துல நடத்தப்படப்படுது. அல்லேலூயா. நம்ம மன்னாவே எதிர்பார்த்துக்கிறோம். என்னடா வானத்துல போடுவார்னே எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. உங்க ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தை நீங்க நடக்கணும். உங்க கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், உங்க வேலையை ஆசீர்வதிக்கணும், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நிலையான காரியத்தை ஆசீர்வதித்து அது மூலமா நீங்க சாப்பிடணும், அது மூலமா நீங்க வாழணும். ஆசீர்வாதத்தை அற்புதத்தை வாழக்கூடாது. டெய்லி ஒரு அற்புதம் ஆண்டவரே இந்த குடும்ப இந்த காலெல்லாம் வலிக்குதப்பா அற்புதம் செய்யணும். அது ஒரு இன்னைக்கு ஒரு அற்புதம். டெய்லி உங்களுக்கு கால் வலிச்சியா இருப்போம், அதே ஜெபம்னா நேரம் பத்தாது. புரியுதா உங்களுக்கு? உங்க கால் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும், வாழ்க்கை நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஆசீர்வாதத்தினால் வாழணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நம்ம வாழ்த்து பழகணும். அது தேவனுடைய திட்டம். சரி, ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொன்னார் விளைச்சல 7 நாள். இப்ப 7ஆம் ஆண்டு 6 நாள் வரை நீங்க விதைங்கன்னு சொல்றாரு. ஓய்வு நாள் ஆண்டவர் ஏற்படுத்தி ஓய்வு நாள். லேவியராம் புஸ்தகம் 25 அதிகாரத்துல சொல்றாரு. லேவியராமும் 25 வேகம் எடுத்து பார்ப்போம். லேவியராமத்துல 25 அதிகாரத்துல சொல்லவும் சொல்றாரு, நீங்க 6 வருடம் வேலை செய்யுங்க, 7ஆம் வருடம் ஓய்வு இருங்கன்னு சொல்றாரு. 6 வருஷம் உன் வயலை விளைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்தை ஓய்ந்திருன்னு சொல்றாரு. கர்த்தரை அதை சேவிக்கிறதுக்கு சமம், ஆராதிக்கிறதுக்கு சமம். அல்லேலூயா. இதெல்லாம் பிடிச்சது பாருங்க. 7ஆம் வருஷத்துக்கு என்ன செய்ய? 7ஆம் வருஷத்துல விதைக்காதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 6 நாள் வேலை செய்ய 7ஆம் நாள் கர்த்தரை தெரியும். அது ஓய்ந்திருன்னு சொல்றாரு. நம்ம சரீரத்துக்கு ரெஸ்ட். சரி, அப்பனா கர்த்தர் சொல்ற அந்த வருஷத்துல 6ஆம் வருஷத்துல 3 ஆண்டுக்குரிய பலனை சரின்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எதை செய்ய சொல்றாரோ அதுக்கு தக்கன பலனை கொடுத்துருவார். பாருங்க, அதே லேவியா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வருஷத்துல 21ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் 6ஆம் வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். நீங்க அவன் கேட்கலாம், இப்ப 7ஆம் வருஷம் விதைக்கலாம், நான் எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 6ஆம் 3 வருஷத்துக்குரிய பலனை தருவேன். ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் நாளுக்கு 6ஆம் வருஷத்துக்குரிய பலன், 7ஆம் நாளுக்குரிய 7ஆம் வருஷத்துக்குரிய பலன், 8ஆம் வருஷத்துக்குரிய. ஏன்னா 8ஆம் வருஷத்துல நம்ம விதைக்கலாம், விளைச்சல் எப்படி சாப்பிட முடியும்? அது அது சாப்பாடு. அந்த 8ஆம் வருஷத்துக்குரிய விளைச்சி வர்றதையும் அந்த தானியம் 6ஆம் வருஷத்திலே 3 வருஷத்துக்குரிய பலனை கர்த்தர் தந்துடுவார். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு லாட்டா தராரு பாத்தீங்களா? எதுக்கு? நம்மளா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறார். கர்த்தர் அந்த ஓய்வு கொடுத்திருப்பார். அந்த ஓய்வுல இருந்து கர்த்தரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் காணி கொடுத்து கொஞ்சம் ஓய்ந்திருந்து கர்த்தரை நமஸ்கரிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. அல்லேலூயா. லாட்டா கொடுத்தா லாட் கடைக்கு போயிடக்கூடாது. சரி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லாப்பா போயிடக்கூடாது. கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் கனமானோம். அல்லேலூயா. சில லாட்டை நம்ம கொடுத்துருவாரு. லாட்டா கொடுத்தா கொஞ்சத்தை அதுலேயும் கொஞ்சத்தை கர்த்தர் கொடுத்துட்டு அதுலேயும் நம்ம ஏமாத்திடுவார். அல்லேலூயா. லாட்டா கொடுக்கும்போது லாட்டா கொடுத்து பாருங்க, உங்களுக்கு லாட்டா வரும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும் பொழுது பிசிறித்தனம் பண்ணி வசனம் சொல்றாங்க, பிசிறித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு, உதாரண குணம் உள்ள ஆத்மா செழிக்கும். உதாரணமா உழைத்து செல்ல கொடுத்துருவோம். கிட்ட இருக்கிறது ஏதோ வேலைக்கு வந்தாலும் ஊழித்து கொடுத்துரும். சிறுவர் ஊழியம் நடத்துறோம், ஏதாவது பொருள் வாங்கணும், அப்புறம் ஏதாவது மீட்டிங் வச்சிடும், கை தரணும், போட்டுருவோம். அப்புறம் திரும்ப ஆண்டவரே போட்டே என்ன செய்ய ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. கையில இருக்கிற போட வந்துடும். அல்லேலூயா. வெட்டி செலவு செலவு பண்ணாட்டோம். அப்ப நம்ம கர்த்தர் நிச்சயமா கொடுத்துருவார். ஏதாவது ஒரு வகையில கர்த்தர் தரப்பார். போன வட்டெல்லாம் ஒரு இடம்லாம் 3000 இங்கிருந்து சென்னைக்கு போயிருக்கிறேன். சகோதரர் சொன்னாங்க, ஜோம் பண்ண 3/4 மணி நேரம் விடாம சாட்சி சொல்லி பிரசங்கம் பண்றேன் இந்த சின்ன பத்தி. அதுக்கு முன்னாடியே காணி கொண்டு கொடுத்தாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு சுவிசேஷ ஒரு ஸ்தாபன ஊழியக்காருக்கு 2500 கொடுத்தாங்க. என் கையில் 3000 கொடுத்துட்டாங்க. அப்ப ஜெபம் பண்றேன்னா அவர் வாசல் நிற்கும் போது தான் ஒரு ஊழியக்கார வாசல் இறக்கூடாது. அவர் ரெண்டும் சேர்ந்து உள்ள போறோம் பேசி கையில 3000 கொடுத்து போயிட்டாங்க. அவருக்கு சகோதரி டீ கொடுக்க போறாங்க, வாங்க போறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ கொடுத்து பாரு. முன்னாடி வரை சென்னையில இருந்து நைட்லாம் தூக்கம் இல்லை வந்திருக்கேன். ஒரு பக்கம் என் மனைவி பேர் சொல்லணும், இந்த சிஸ்டர் எவ்வளவு கொடுத்தாங்க 18 சொல்லலாம். கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுக்காதா?
கணக்கு கொடுக்கணும். நீங்க கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துரு கொடுத்தா என்ன அவரை கத்துறான். அவங்க ஜோப் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் ஜோப் பண்ணுவாங்க. இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டது கர்த்தர் நீ கொடுத்துட்டாரு. சரி அப்படியே வாங்கி கொஞ்சம் ஜோப் பண்ணி கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இல்லையா அப்படியே வாங்கி அப்படியே கொடுத்தான். அந்த ஒரு கொஞ்ச நேரத்தை சரி அல்லையா. அப்புறம் கொஞ்சம் 2-3 மாசம் கழிச்சு ஒரு காரியமா ஒருத்தர் பார்க்க போனா வீட்டுக்கு தான் மனைவி போடுவாங்க. என்னையா நீங்க கொடுத்தா கொடுத்துட்டு வந்துட்டா பெரிய பவமானக்கா அப்படி இங்க வீட்டுல எங்கேயாவது என்ன வீட்டுல சர்ச்சை நேரம் என்ன அவங்க இது குழு கட்டணும் என்னையெல்லாம் அனுப்பி கேட்க அவங்க கிடையாது இங்க கிடையாது யோசனை பண்ணி பார்த்தா அதுதான் நீங்க கொடுத்தல 2 மாசம் கழிச்சு பாரு. நீ கொடுத்த எப்படி கொடுத்தாயோ அப்படியே வரும். அல்லேலூயா. சில நேரத்துல ஊழியர்கள் போய் காணிக்கை கிடைக்காது. சிலர் பார்க்க வைப்பாங்க, கொடுக்குறவங்களுக்கு தான் போயிடும். கொடுக்குற ஆண்டவர் கூரை பிச்சு கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துட்டு கூரை பிச்சுட்டு கொடுத்துருவார். ஒரு அலையில சிலம் அலையிலையா ஏன் நாங்க வைத்திருப்பேன். நான் வந்து தொழில் செய்யல, நான் தொழில்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியல? உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா உங்க வியாபாரத்துல நீங்க செய்யற வேலை செய்யற இடத்துல உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்குரிய கதை அப்படி வரும். நீங்க நினைச்சது கூட பார்த்து காணிக்கையே பத்தி பேச நினைச்சேன். இந்த தொழில் என்னுடைய தொழில் வந்து ஊழியம் தான். வேற வியாபாரம் பண்ணி கொடுக்க வியாபாரம் பண்ணிட்டு கத்தருக்கு பார்த்து வியாபாரம் காசு தர முடியுமா? சொல்ல முடியாது, எனக்கு நேரம் கிடையாது. அதனால சொல்றேன், இப்ப உங்க வறுமை தீர்றதுக்கு என்ன? ஏன் வறுமை தீர்த்தார் ஆண்டவர்? எனக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப இருக்கக்கூடாது. ஏதாவது காரியம் கொடுத்து போயிட்டு பேங்க்லாம் ஜெரம் பண்ணணும் பேங்க்ல. ஆனா ஆண்டவருடைய கிருபையா நடத்துறாரு. ஒரு அழியில செல்வம் அலேலுயா, ஒரு அழியில செல்வம் அலேலுயா. இது கர்த்தர் நமக்கு செய்யற காரியம். கர்த்தர் கூட்டி தருவார். கடைசியா ஒண்ணு பார்க்கிறோம் பாருங்க. அப்ப இந்த நீர் பாய்ச்சுகிற காரியம் அதேதான். ஆண்டவர் சொன்னாரு, நீதிமொழிகள் 11:25 சொன்னாரு, உதாரண குணமுள்ள ஆத்மா செய்யும் தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு பாய்ச்சப்படும். தண்ணீர் எப்படி பாய்ச்சுறாங்க? சங்கீதம் 46:2 சொல்லும் ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் தேவனுடைய வீட்டாரையும் செழிப்பாக்கும். சங்கீதம் 46 குறிச்சுக்கோங்க, அதுல இருக்கு. சங்கீதம் 65:9 எடுங்க. சங்கீதம் 65:9 மேமா சொல்லி கொடுப்போம். அதுல தேவனே பூமியை விசாரித்து அதில் நீர் பாய்ச்சுகிறேன். அல்லேலூயா. தேவ நதியினால் செழிப்பாக்குகிறேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தண்ணீர் பாய்ச்சலோடு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆனா ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சனா எப்படி தண்ணீர் பாய்ச்சுவாரு? அல்லேலூயா. இந்த மழை பெய்யுது பாத்தீங்களா, அது காட்டுல அமேசான் காட்டுல பெருச்சு நதியா ஓடுது, தண்ணீர் வேகமா ஓடுது. நம்ம ஒரு குடத்துக்கு ஐயா காசு கொடுக்குறோம், தண்ணீர் அதோட ஓடி வைக்கிறோம் சடங்குகள் அந்த நேரத்துல போறோம். அல்லேலூயா. இப்ப நம்ம மருந்து போட்ட தண்ணியை விட கொடுத்து வாங்குறோம். வாங்குறோமா இல்லையா? வாங்குறாங்க. கொட்டோ கொட்டு கொட்டுறாரு, பூமியில இருந்து தண்ணி பெரிய போய்கிட்டே இருக்குது பாருங்க. ஏன் விசாரிக்கிறான் கர்த்தர்? தேவனே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால். தேவ நதி நமக்கு ஆசீர்வாதம் எங்க இருந்து வருகிறது? பரலோகத்தில். நம்முடைய தேவைகள் ஃபுல்லா ஒரு சமாதானம், பூரணமான ஒரு சமாதானம், பூரணமான மகிழ்ச்சி, பூரணமான சந்தோஷம். இப்ப நீங்க ஒரு கடன் பிரச்சனை கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுமா? நெஞ்சுகளே வந்துடும். பிரச்சனைனா தலைவலியே வந்துடும். அல்லேலூயா. நேற்று என்ன தெரிய தலைவலி வந்துச்சு. எப்பயும் வராது, என்னடா தலைவலி படும். அப்பதான் பார்த்து மனசு கொஞ்சம் கவலைப்பட்டேன். அல்லேலூயா. இப்போ கவலையை வச்சு கத்த நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாச பேசுறது கவலையெல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கத்தரை என்ன நம்ம சூழ்நிலையா நினைச்சோமா கவலை வந்துடும், தலைவலியே வந்துடும், இல்லாத தலைவலியும் வரும். ஆனா நம்ம இன்னைக்கு கத்த